தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம், இறை திரு வார்த்தைகள் 23, 24 மற்றும் 25. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போயிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமேன். பாருங்க, தேவராஜ்யம் பிதாவுனுடைய தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்படின்னா என்னது? அவரை பற்றி ராஜ்யத்தினுடைய மகிமைகள் அனைத்தையும் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்றும், அவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அங்கே அற்புத அடையாளங்கள் நிறைவேறுகிறது என்பதையும் வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த இடத்துல ஆண்டவர் எங்கெல்லாம் சென்றாரோ அந்த வசனத்தையும் பிரசங்கத்தையும் தேவராஜ்யத்தை பற்றி கேட்ட அனைத்து ஜனங்கள் மத்தியிலும் நோயாளிகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட அனைவரையுமே சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார். அவர்கள் அனைவரையும் காசு பணம் இல்லாமலே ஃப்ரீயாக ஆண்டவர் குணமாக்கினார் என்று நம் வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு நோயின் போனால், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா காசு கண்டிப்பாக வேணும். ஆனால் காசு இல்லாத ஒரு மருத்துவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. மனநோய்க்கு மாத்திரைகள் கிடையாது. மனநோய்க்கு மாத்திரைகள் அன்புள்ள வார்த்தைகள், தேவ வார்த்தைகள். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று சென்ற இடங்களில் அனைத்து இடங்களிலுமே தேவ வார்த்தைகளை அறிவித்து அன்பான வார்த்தைகளை எடுத்து சொல்லி அவர்களை குணமாக்க அவருடைய அன்பு வார்த்தைகள் மட்டுமே பயன்பட்டது. அதே போலவே நாம் அனைவரும் செல்லக்கூடிய இடங்களில் எல்லா இடத்திலுமே தேவ வார்த்தைகளை நம்ம சொல்லி, அன்புள்ள இயேசு கிறிஸ்து எப்படி அனைவரையும் குணப்படுத்தினாரோ அதே போல் ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த சாத்தானுடைய சதி திட்டங்களுக்கும் அங்கு இடம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் எந்த இடத்துலலாம் போனாரோ தேவராஜ்யத்தை, அதாவது தேவராஜ்யம் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்தின் கருத்துக்கள் அனைத்தையும் பிரசங்கிக்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு. அப்போ இதை கேட்ட ஜனங்கள் அனைவருமே குணமாக மாறி திரும்புவதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம தினந்தோறும் பைபிள் எடுத்து படித்து விளக்கங்களை அறிந்து கொள்ள முயலுவோம். பிள்ளைகளுக்கும் கற்பிப்போம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க.